அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோ டெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போன வீடியோவில் செலெக்ஷன் கிரேட் பில் வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுன்னு நம்ம காமிச்சிருந்தோம். அந்த வீடியோவிலேயே உங்களுக்கு தேவையான கால்குலேஷன் ஷீட் மற்றும் ப்ரொசீடிங்ஸ்லாம் வந்து எப்படி தயார் பண்ணுறதுங்கிறது பற்றி சொல்லியிருந்தோம். அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா மேலே வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த செலெக்ஷன் கிரேட் பில்லில் வந்து நம்ம அந்த எம்ப்ளாய்க்கு வந்து டபுள் இன்க்ரிமெண்ட் கொடுத்து பே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பேவை வந்து நம்ம இந்த மந்தில் வந்து நம்ம பேரோல் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்படி ஒருவேளை நீங்கள் பேரோல் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இந்த பேவை வந்து நீங்கள் மாற்றலை அப்படின்னாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேரோல் ரன் ஆன பிறகு நீங்கள் பேவை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிசல்ட்டில் வந்து அந்த எம்ப்ளாயி நீங்கள் கிளிக் பண்ணி மார்க் ஃபார் ரீகால்குலேஷன் கொடுத்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போது செலெக்ஷன் கிரேடுக்கான பேவை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். எப்போதும் போல் இனிஷியேட்டர் ஐடியில் வந்து லாகின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய இ சர்வீஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ப்ராசஸில் வந்து அந்த எம்ப்ளாயோட நம்பரை வந்து நம்ம காப்பி பண்ணிப்போம். அப்படி இல்லை உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சுது அப்படின்னாக்க டைரெக்டாக நீங்கள் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் என்ற ஐக்கான் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஜிடிஎன் பே சர்வீஸ் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணாலும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அஸ் ரிவார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகி தான் இருக்கும், அதிலே இருக்கட்டும். அதில் வந்து இப்போது இந்த பிளேஸில் வந்து எம்ப்ளாயி ஐடி பிளேஸில் எம்ப்ளாயி ஐடியை கொடுத்து கோ கொடுங்க. எம்ப்ளாயி ஐடி உங்களுக்கு ஷோ ஆகலைன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த பர்சன் டைப்பில் வந்து எம்ப்ளாயி என்ற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ரிக்கர் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதன் பிறகு எம்ப்ளாயி ஐடியில் நம்பர் கொடுத்து கோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷோ ஆகும். அதன் பிறகும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகலைன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஐடியை வந்து எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு எம்ப்ளாயி ஐடியை வந்து எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ. அந்த வீடியோ லிங்க்கு மேலே வரக்கூடிய லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதே போல் உங்கள் ஐடியை வந்து ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இப்போது எம்ப்ளாயி ஐடி இது போல் வந்து உங்களுக்கு ஷோ ஆன பிறகு அவருக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த ஆப்ஷனில் இங்கே இருக்கக்கூடிய கிரியேட் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் கொடுத்ததும் வரக்கூடிய இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். இந்த மந்த் தான் வந்து நம்ம பே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இந்த மாதத்தோட 1ஆம் தேதியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் இன்க்ரிமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதில் நீங்கள் சர்ச் ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதில் வந்து செலெக்ஷன் கிரேட் என்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் இன்க்ரிமெண்ட்ன்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அந்த நம்பர் ஆஃப் இன்க்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் நீங்கள் சர்ச் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணும்போது அதில் 1 and 2ன்னு காமிக்கும். இவங்களுக்கு வந்து செலெக்ஷன் கிரேடை பொறுத்த வரைக்கும் டபுள் இன்க்ரிமெண்ட்டுங்கிறதுனால நம்ம 2வை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். 2 என்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ண பிறகு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரோட ஆல்ரெடி இருந்த பேவும் வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ சரியாக இருக்கான்னு ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்டிருக்கோம். அவங்களோட ஆர்டரை பாருங்கள். அதில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்கோம். செலெக்ஷன் கிரேடு வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஓ ஆர்சிஓ ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கும். அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுபோல் உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இருக்கக்கூடிய இந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த பிளேஸில் வந்து டைப் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்து ரிமார்க்ஸ் வந்து கேட்டிருக்கோம். ரிமார்க்கில் செலெக்ஷன் கிரேட் அப்படின்னு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மேலே இருக்கக்கூடிய ரிவ்யூ என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ரிவ்யூ கொடுத்ததும் நமக்கு தெரியும் அப்ரூவ் குரூப்பை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ அப்ரூவ் குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ரூவல் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணுறது முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே அட்டாச்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து செலெக்ஷன் கிரேடுக்கான ஆர்டர் வந்து நீங்கள் அட்டாச் பண்ண நினச்சிங்கன்னா இதே போல் நீங்கள் சூஸ் பையில் சூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்வர்டு கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததும் நமக்கு தெரியும் அப்ரூவல் ஐடியில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ரூவல் கொடுத்துருங்க. அப்ரூவல் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எந்த ஐடியில் வேணாலும் பார்க்கலாம். இப்போ நான் இனிஷியேட் ஐடியில் வந்து இப்போ ப்ராசஸில் வந்து எம்டியாக வச்சு சர்ச் பண்ணி அவரோட இந்த டீட்டெயில்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தாக்க இப்போ வந்து எனக்கு பே வந்து சேஞ்ச் ஆகி வந்து இப்போ எனக்கு வந்து ஷோ ஆகுது. அதே போல் உங்களுக்கும் வந்து பே சேஞ்ச் ஆகி வந்து காட்டும். ஸோ சேஞ்ச் ஆகிட்டா அப்படிங்கிறது ப்ராசஸில் வருது செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேரோல் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே வந்து கால்குலேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி இல்லைனா முன்ன சொன்னால் போல தான் நீங்கள் வந்து பேரோல் ரன் ஆகிறதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க் ஃபார் ரீகால்குலேஷன் கொடுத்தீங்கன்னா தான் ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். முக்கியமாக இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கிரேடை பொறுத்தவரைக்கும் இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து பேவை வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்டேட் சேலரியில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பண்ணாதீங்க. அதுக்கான ஆப்ஷன் இப்போ அதில் வந்து ஷோ ஆகாது நீங்கள் போனாலும். ஸோ செலெக்ஷன் கிரேடுக்கான ஆப்ஷனை இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி
பே வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, இஎஸ்ஆர் அப்டேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நம்ம என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணுறோமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய அப்டேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ செலெக்ஷன் கிரேடை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மெத்தடில் பண்ணோம்னா அவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக வந்து அங்கே ஷோவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் எதையுமே வந்து சரியான ப்ராசஸில் பண்ணுங்கள். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலே நம்மளோட எஸ்பெரோ டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.